அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அந்த வார கடைசியில் லீவு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தானே, அன்றைக்கி வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏம்மா இப்படி நடக்குது, என் பொண்ணுக்கு நான் என்ன குறை வச்சேன், எல்லா சீரு சிறப்பும் செஞ்சுருக்கிறேன், 120 பவுன் போட்டுக்கிறேன், இன்னும் கூட கொஞ்ச நாள் போனால் எனக்கு எல்லாம் சிக்கலில் மாட்டிருக்குது, கேஸில் அண்ணன் தம்பிக்கு நடுவில் பாகத்தகராறில் சிட்டி சிவில் கோர்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன் எல்லாம். இந்த சமயத்தில் என்னால் பெருசாக செய்ய முடியாது, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மேலேயே கூட நான் செய்வேன், எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தான், என் சொத்து ஏதாவது வந்து அந்த சொத்தெல்லாம் யாருக்கு இவளுக்கு தான் வரப்போகுது, நான் அதெல்லாம் கேட்கவே இல்லைங்களே அப்படின்னு அந்த அம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குது. மாப்பிள்ளை கேட்டால் முதல்ல என்ன மாமா பொண்ணு வச்சுக்கிறீங்க, எப்படி நடந்துக்கிறதுன்னு கூட தெரியல, பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல, வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி, அப்பா அவள் தனியாக வளர்ந்தவோ, வேறு யாருமே இல்லை வீட்டில், அவளுக்கு அவ்வளோதான், அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறக்கா நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்புறம் இல்லைப்பா அத்தனை பேருக்கு இல்லை, எப்போ பார்த்தாலும் அண்ணி அண்ணி அண்ணின்னே சொல்லிட்டு இருக்காருப்பான்னு போட்டு உடச்சிட்றான். இந்த பையனுடைய அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் புரியுது, தெரியாத ஒன்றும் கிடையாது, வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பெரியவங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இது மானத்துக்கு எடுத்துரும்னு சொல்லி இல்லை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ 8 மணிக்கு வந்தையா, சாப்பிட்டியா, நீயும் முன்னாட்டியும் மாடியில் இருக்கிற ரூமுக்கு போயிடுங்க, நான் அண்ணா அண்ணியை கீழே இறக்கிடுறேன், அவங்க வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு அந்த ரூம் பழகிடுச்சுல்ல, அதனால் இவ வந்து சொல்லியிருக்கிறா தம் புருஷங்கிட்ட, பாரு இவ வந்த உடனே நம்மளை கீழே இறக்கிட்டாங்க, அவங்கள மேலே ஏற்றிட்டாங்க. அது இந்த வசனம் வந்த உடனே எங்கள் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக இல்லை, இதுக்கு நீ தான் காரணம், நானும் உங்ககிட்ட சந்தோஷமாக இல்லை, நீ போயிடேன் உங்கள் வீட்டுக்கே அப்படியா. ஏன் போகணும், நான் எதுக்கு போகணும், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இவன் என்ன பண்ணுறான், ஒரு கேஸை கொண்டு வந்து சத்தம் இல்லாமல் போட்டு விட்டுறான். இந்த பொண்ணு ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா என்னவோ அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாள். போகும்போது அவன் தான் கொண்டு வந்து விடுறான், இரு 2-3 நாள் இரு, அம்மாவை பார்த்துக்கோ, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். ஸோ ஒரு வாரம் ஆச்சு இந்த பையன் வரல. அப்போ கேட்குற, ஏங்க நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிற 2-3 நாள் இருன்னு தானே சொன்னீங்க, ஒரு வாரமாச்சு ஏன் வரல? ஏய் நான் வர்ற வரைக்கும் நீ இருடி, வெளியூரில் ஒரு வேலை இருக்குது, பிஸ்னஸ்க்காக அந்த மூடைகளை எல்லாம் ஏற்றி இறக்குறதெல்லாம் இருக்குது, அதனால் பிஸியாக இருக்கேன், நீ வந்து ஒரு 10 நாள் இரு. 10 நாள் கழிச்சும் வரல, ஃபோன் பேசலை, இதெல்லாம் தெரிஞ்சவுடனே அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடுது, நம்ம தலையில் குழந்தைய கொண்டு கட்டிட்டு அவங்க ஏதோ பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. இந்த 10 நாள் கேப்புக்குள்ளே இவன் என்ன பண்ணிட்டான், கேஸை போட்டான் சார் இந்த பொண்ணு மேலே. இந்த பொண்ணு மேலே போட்டு இந்த பொண்ணு கொடுமைப்படுத்துது, என்ன எனக்கு மன நிம்மதி இல்லை, மென்டல் குரூயல்ட்டி, இமோஷனல் குரூயல்ட்டி. அப்போ அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ்க்குன்னு போட்ட உடனே இவங்க அப்பாவுக்கு நோட்டீஸ் போன உடனே அவருக்கு பயந்துட்டார் அவர்.